ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய லக்னத்திலே குரு இருக்கார் வக்ரகதியில். அவர் உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் வர்றாங்க. ஆகையினால இந்த மாதம் நீங்கள் இறை அருளை அதிகப்படுத்துங்க. குறிப்பாக நீங்கள் என்ன இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடை அதிகமாக பண்ணுங்கள். அதே குரு உங்கள் லக்னத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் நன்மை. என்ன விதமான நன்மைனா, யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இது வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த மாதம் எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு கூடும். ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் எது இருந்தால் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன், வருமானங்கள் நல்லா இருக்குது, செலவுகள் அதிகமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, பிஸ்னஸ் இந்த மாதம் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதம் பரவாயில்லை. உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் மிதுன லக்னத்தில் பிறந்த நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு யாராக பண்ணிங்கன்னா 2 பேருமே கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. பெரிய ஒரு ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. கிரகங்கள் அத்தனையும் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு வர்றது கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக முன்னோருடைய சொத்து அதை அணிவிப்பதற்கு அல்லது கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்ததோ உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது முன்னோருடைய சொத்து இல்லாதவங்களுக்கு கணவன் மூலமாக, மனைவி மூலமாக பொருள் வரவு, தன வரவு இருக்குது. எதுவுமே இல்லாதவங்களுக்கு பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், அரியர்ஸ் பணம், இன்சூரன்ஸ் பணம், இன்சென்டிவ் பணம், இது எதுவுமே வராதவங்களுக்கு இதெல்லாமே வந்துடும். இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஜனவரி 12க்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வந்த பணங்களை பத்திரப்படுத்துங்க. இல்லைன்னா யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் இந்த மாதம் திரும்ப வராது. மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் இந்த மாதம் தலையிடாதீங்க. இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறேன் அல்லது அதர் கண்ட்ரி அப்ராட் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நெருங்கிய உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு ஜனவரிக்கு அப்புறம் பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. தேவையற்ற மன குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி 14க்கு அப்புறம் உண்டு. ஆக நடப்பதெல்லாம் நன்மைக்கு நினைங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிங்க, செயல்படுங்க, அவசரப்படாதீங்க. இந்த மாதம் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக நமக்கு சக்ஸஸ் ஆகுமான்னா இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை உண்டு. ஏன்னா இந்த ஜனவரி மாதம் மார்கழியும் தையும் கலந்தது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சிறப்பாக இருந்தால் நீங்கள் எந்த விஷயத்தில் வேணாலும் இறங்குங்க. இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ இந்த ஜனவரி 14 வரைக்கும் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இருக்கும், லாபம் இருக்குது.
எதெல்லாமே மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபர்தராக நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் நிறைய ஸ்ட்ரகிள் போகிறதில்ல, தடை இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், கணவன் அல்லது மனைவி இருந்தால் 2 பேருடைய ஹெல்த் கண்டிஷன் இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், சகோதர சகோதரிகளோட ஹெல்த் கண்டிஷன், இதிலெல்லாம் இந்த மாதம் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. ஹெல்த் விஷயத்தில் அசால்ட்டாக இருக்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சஞ்சரிக்கிறது ரொம்ப சாதகமான பலன் இல்லை, சுமாரான பலன் தான். இந்த காலங்களில் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. ஜனவரி 12க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. ஷேரில் ஏதாவது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் அல்லது விட்டதை பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். ஜனவரி 12 வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்முடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். எல்லாமே 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. அதனால் வேலையில் இருக்கிறவங்க கவனம். நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்லாம் நினச்சி அசால்ட்டாக இருந்துடாதீங்க. எந்த வேலையில் இருந்தாலும் அதை ரொம்ப நீங்கள் சின்சியராக அந்த வேலையை பாருங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் வேலை போவாங்க. இதெல்லாம் கிரகத்தினுடைய தன்மை. அதனால் ரொம்ப பொறுமை நிதானமாக இந்த மாதம் நீங்கள் இருங்க. ஸோ இந்த மாதத்தில் பிஸ்னஸுமே முதலே சொன்னது தான், அதனால் ரொம்ப நிதானமாக இருந்துகிட்டே இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக தான் வருமானங்கள் ஏனிங் இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த ஜனவரி 14க்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இறக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸை கூட்டுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, முதலே சொன்னேன். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்கிறது, அவங்கள விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வம் எதுவாக அதை நல்லா கும்பிட்டு வாங்க. இதெல்லாமே இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை, ரெண்டுமே போத்தார் சைடு கலந்துருக்கு. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவபெருமான் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் போய் நல்லா கும்பிடுங்க. முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு சகலத்தையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் துர்க்கையை நல்லா கும்பிட்டு வாங்க. இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை உங்களுக்கு குறையும். நன்றி, வணக்கம்.